ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான பீஃப் கிரேவி எப்படி பண்ணுறது தான் பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ வந்து 1 கிலோ பீஃப் எடுத்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு நான் வந்து ஒரு அரை மணிக்கூர் நான் வந்து குக்கரில் போட்டு வேக வச்சுருக்கேன். ப்ரெஷர் போனதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு பீஃப் பண்ணுறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரம், 1 டீஸ்பூன் வந்து பெப்பர், அப்புறம் ஒரு சின்ன துண்டு வந்து பட்டை, ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்துக்கிறேன். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை ஒரு சீன்சட்டியில் போட்டு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய்லாம் விட வேண்டாம். கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ரோஸ்ட் ஆனால் தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வத்தலும் மல்லித்தூளும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறமா இதே மாதிரி 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லிப்பொடி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ 3 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்தாச்சு. இது எல்லாம் நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கலர் கொடுக்கும். கரைஞ்சிடக்கூடாது. சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதை வேறு பிளேட்டில் மாற்றியாச்சு. இனி இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. பீஃப் ரொம்பவே நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம வந்து பீஃப் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு இங்கே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றி பண்ண போகிறேன். இப்போ இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கறியாக வைக்கிறதுனால ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். ரொம்ப நிறைய சேர்க்கணும்னு இல்லை. இப்போ இது நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 4 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது எண்ணெய் சூடானதும் நம்ம இதை வந்து போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை போட்டாச்சு. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே வந்து ஒரு 2 பச்சை மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதை ஃபுல்லே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வந்து நம்மளுக்கு பொன் நிறமாக ஆகணும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வதங்கி வந்தால் தான் பீஃபோட கலர் எல்லாமே டேஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது வதங்குற டைமில் நம்ம இந்த மசாலாவை நல்லா பொடியாக்கிக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா பொடியாக்கி வச்சாச்சு. ரொம்ப மணமாக இருக்குது. இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்திருக்கு. இனி இந்த டைமில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எடுத்து போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த உரலை தட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம அதில் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை உள்ளே போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து இனி அந்த மசால் பொடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து போட்டுக்கலாம். அரைச்சி வச்சதான் இதில் நம்ம போட்டாச்சு. இனி இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். ஆல்ரெடி வறுத்து தான் போட்டிருக்கோம். இருந்தாலும் நம்ம இதோட இன்னும் கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிறதுக்காண்டி இதை விட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 2 தக்காளி அரைச்சி நம்ம வந்து அதை ஊற்றி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்ச இறைச்சி என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்குள்ளே போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லா இறைச்சி இதில் கொட்டியாச்சு. இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ வந்து இது நல்லா கொதி வந்து கொஞ்சம் வத்துற அளவுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக வச்சு நம்ம அடுப்பில் போட்டுக்கலாம். வத்துறதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பார்த்திங்கன்னா குழம்பு ஆவி பறக்க நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் நல்லா கொதித்து வற்றணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அப்போ தான் நம்ம தோசை இப்படிப்பட்ட இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் இந்த இதுலேயும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சாதத்துக்கெல்லாம் அது நல்லாயிருக்கும். நான் வந்து தோசைக்கு வைக்கிறதுனால இது இன்னும் கொஞ்சம் நல்லா வற்ற வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். வற்றுறதுக்கப்புறம் காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு பீஃப் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆக்கிப்பாங்க. இது நம்ம தோசை, சப்பாத்தி, சாதம் எது கூட வச்சாலும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.